வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 22/11, அதாவது ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது. லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 23/12, அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரையும். நமக்கு இப்போ வரையும் ஒரு 27-28 நாள் டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க, எலிஜிபிள் இருக்கிற நபர்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அதிலேருந்து ஒரு நாள் தள்ளி கொடுத்துருக்காங்க. அதாவது 23/12 லாஸ்ட் டேட்டு, ஃபீஸுக்கு 24/12 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? டேட்டு எக்ஸாம் எப்போ அப்படின்றத கால் லெட்டர் மூலிமா இன்டிமேட் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வெப்சைட் mhc.tn.gov.in அப்படின்றது தான். என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசி ஹோஸ்ட் டெக்னிக்கல் போஸ்டிங், கான்ட்ராக்ட் பேசிஸ். இது கான்ட்ராக்ட் பேஸ்னாலும் 30,000 சம்பளம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதுவே ஓரளவுக்கு இதாக தான் இருக்கும். அப்புறம் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்றதுலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வருஷத்தில் முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை. டைம் டூரேஷன் அப்படின்றது இழுத்துட்டும் போகலாம், அதிகமான ஒரு நாட்களும் போகலாம். சேலரி அப்படின்றது கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்குது. அதனால் தாராளமாக எல்லாருமே எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது வெப்சைட் பார்த்திங்க, இதுதான் சின்ன சின்ன நோட்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை எல்லாத்தையும் ஒரு முறை படித்து பார்த்துங்க. நம்ம முக்கியமாக இருக்கிற விஷயத்தை மட்டும் பார்த்துக்கலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி தான். ஸோ ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளனேஷனும் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன டேட்டில் ஒர்க்கு கம்பல்சரி செய்யணும், அதாவது கோர்ட்டோட நடைமுறைகள் அதை எல்லாத்தையுமே அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. எப்போ லீவ் போடணும், என்ன மாதிரி ஒர்க்கு இருக்கும், ஒர்க் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன டைமில் லீவ் போடக்கூடாது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 75, 75 வேக்கண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு சேலரி அப்படின்றது 30,000 ஒரு மந்த்துக்கு 30,000. விசி ஹோஸ்ட்டு டெக்னிக்கல் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸ்னே போட்டாங்க அதுலேயே. ஸோ இது கான்ட்ராக்ட் பேசிஸ். நேச்சர் ஆஃப் ஒர்க்கு என்னன்றதும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. ஸோ அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா, இதுதான் முக்கியமான ஒரு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு 35 வயது அதை தாண்டி இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்றது, மஸ்ட் பாஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதாவது நான் பிஎஸ்சியில் வேறு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா அது வேலிட் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் படிச்சிருக்கணும். அடுத்து பிஎஸ்சியில் ஐடி, பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஏஐ அண்டு மிஷின் லேர்னிங். அப்புறம் பிடெக் படிச்சிருக்கலாம், எம்சிஏ, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அண்ட் மிஷின் லேர்னிங் அண்டு எம்டெக்கில் ஐடி அண்ட் எம்எஸ்ஐடி ரெண்டுமே முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற நபர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதில் 75 வேகன்ட் இருக்குது. போட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா மிக மிக குறைவாக இருக்கும். ஸோ அதனால் வர்ற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா இதுக்கு எலிஜிபிள் இருக்கிறதே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கம்ப்யூட்டர் பேசிஸ், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி இது சம்மந்தமாக இருக்கிற நபர்கள் மட்டும்தான் பண்ண முடியும். பிஎஸ்சி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஇ, எம்ஏ கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது ப்ளஸ்ஸு எம்எஸ்ஐடி, எம்டெக்கு இவங்க மட்டும்தான் பண்ண முடியுன்றப்போ போட்டி அப்படின்றது குறைவாக தான் இருக்கும். எல்லோரும் போட்டி போடுவாங்க, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பயம், பதட்டம் அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் குறைந்த நபர்களில் போட்டி போடும்போது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒரு சிலர் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தானே, இதுக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு கோர்ட்டு ஜாபு அப்படின்னு போனீங்க அப்படின்னா நிறைய கான்ட்ராக்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அதனால் இதை பற்றி யோசிக்க வேணாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வேலை, அது எந்த வேலையாக இருந்தால் என்ன, அது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி அப்படின்றது மாதிரி இதை அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கிடைச்சிது அப்படின்னா நல்ல ஒரு ஜாப் அப்படின்றத தெரிஞ்சுங்க. ஏன்னா இது போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஹையர் லெவல் போஸ்டிங். டிகிரி படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்றப்ப பெருசாக எந்த ஒர்க்கும் இருக்காது. மேக்ஸிமம் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணணும். அந்த மாதிரியான வேலைகள் தான் இருக்குமே தவிர பெருசாக சின்ன சின்ன வேலைகள்லாம் நீங்கள்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஒர்க் தான். ஸோ அதனால தான் அவங்க குவாலிஃபிகேஷனே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 600 rupees கேட்டிருக்காங்க. ஸோ 600 rupees அப்படின்றது எல்லாருக்குமே தான். அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கு ஏதாவது இது கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் எதுவுமே சொல்லலை அவங்க. ஸோ எல்லாருக்குமே
600 அப்படின்றது போட்டிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், இது நமக்கு தெரியும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் 120 மதிப்பெண்கள் அப்படின்றது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 கேள்விகள் இருக்கும். 60 கேள்விகள் இன்ட்டு 2 மதிப்பெண்கள் 120 மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து இதில் இருக்கும். இதுலேயே வந்து இன்னொரு விஷயம், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 0.25 நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவாக போகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவறான கேள்விகள், இது ஆன்சர் தெரியலை அப்படின்ற பட்சத்தில் அதை அட்டன் பண்ண வேணாம். நீங்கள் அதெல்லாம் அட்டன் பண்ணி தப்பாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/4 மதிப்பெண்கள் போகும். இது இப்படியே ஒரு 10 கேள்வி ஆகிடுச்சின்னு வச்சுங்க, அதில் ஒரு 3 மார்க் போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இந்த மாதிரி தவறுதலாக எதுவும் தெரியுது அப்படின்னா அதை வந்து யாரும் அட்டன் பண்ண வேணாம். அடுத்து வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்ப்யூட்டர் நாலேஜ்லேருந்து இந்த டாபிக்ஸ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 டாபிக். இது 5 50 மதிப்பெண்கள். இந்த 5 டாப்பிக்குமே நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியலாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த 5 டாப்பிக்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்கும் மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 5000 கேள்விகளை நெருக்கி வந்து நம்ம கொஷின்ஸ் அப்படின்றது எடுத்திருக்கோம். இந்த 5 டாப்பிக்கில் மட்டும் இருந்துமே. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. அடுத்து வந்து ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ். ஜென்ரலாக கரண்ட் அஃபேர்ஸும் மென்டல், அதாவது மேக்ஸில் வந்து சின்ன டாபிக்ஸ் மினிமம் இது 2மே சேர்த்து 10 மார்க் தான் சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸுங்கிறப்போ நீங்கள் நார்மலாக ஒரு நியூஸில் கேட்குறது, நியூஸ் பேப்பர் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா போதும். மற்றது எதுவுமே பெருசாலாம் படிக்க தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே மேலே இருக்கிற 50 மதிப்பெண்கள் இருக்குது பாருங்கள், இதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸாக இருக்கணும். ஏன்னா இதில் மார்க் அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ மெட்டீரியலும் நம்ம வந்து இதுக்கு ரெடி பண்ணிட்டோம். தேவை இருக்கிற நபர்கள் டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 500 பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஃபுல்லாகவே எல்லாமே அனுப்பிச்சுட்ருவோம். நீங்கள் வந்துட்டு அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் சென்டர், அது வந்து அடுத்தடுத்து ஹால் டிக்கெட் வரும்போது தெரியும். ரிசல்ட் பப்ளிகேஷன் எப்போ அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பேஸ்ட் ஆன் மெரிட் ஒன்லின்னு போட்டிருக்காங்க. ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்டில் தான் நடக்கும், அதுவும் மெரிட்டாக தான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் செலெக்ஷன் வில் பி டிசைடட் ஆஃப்டர் த வெரிஃபிகேஷன் ஆஃப் த, அதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது விடுவோம். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங், இதை வந்து கொஞ்சம் கவனமாக கவனிச்சிங்க. அதாவது சென்னை அண்ட் மதுரை மட்டும்தான் இருக்குது போஸ்டிங்கு. இதில் வந்து நீங்கள் சென்னை வேலை வாங்கிட்டு எனக்கு மதுரைக்கு மாற்றி கொடுங்க, மதுரை வாங்கிட்டு சென்னை மாற்றி கொடுங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே எது வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது அது தவறுகள் ஆகிடுச்சுன்னா அதுக்கும் அவங்க வந்து பொறுப்பேற்க முடியாது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதை மேலே இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருந்தாங்க, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டேன். அதாவது அதை வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான தவறுதல் எதுவும் பண்ண வேணாம், பொறுமையாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்கன்னா தான் தவறுகள் எதுவும் நடக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ, அதாவது பேசிக் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லேன் வேன் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ், இந்த மாதிரி இது டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கிலேருந்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம். தேவை இருக்கிற நபர்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.